என் தாய் தமிழையும் தகைசால் பெருந்தகைகளையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்று சமூகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கும் பல அவலங்களை ஏனோ என் பாட்டன் பாரதியிடம் கூற வேண்டும் என்று சிறு ஆசை எனக்குண்டு. அதன் விளைவாகத்தான் இந்த கற்பனை கவியுரை ஆடல். ஒரு நாள் மாலை மங்கும் நேரம் முண்டாசு கவிஞனை பார்த்தேன். பாட்டன் பாரதிக்கு பணிவான வணக்கங்கள் என்றேன் நான். அகம் மகிழ்ந்தேன் தாயே, யாரம்மா நீ என்றான் என் பாட்டன் பாரதி. ஐயனே, தாங்கள் பிறந்து 100 ஆண்டுகள் கழித்து நான் பிறந்தேன். தாங்கள் மறைந்த அதே தினத்தில்தான் நான் மலர்ந்தேன் என்றேன். ஆஹா, பாரதி மறைந்த நாளில் கவிதை பிறந்திருக்கிறது. அற்புத அறிமுகம் தாயே, அகம் மகிழ்ந்தேன். தாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள பணி யாதோ என்றான் என் பாட்டி. ஐயனே, இளம் மொட்டுக்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரிய பணி புரிகிறேன் என்றேன் நான். அகம் மகிழ்ந்தேன் ஆசிரியலே, கயல்விழி பெண்கள் எல்லாம் இன்று கல்வி கற்பிக்க வந்து விட்டீரோ? ஆஹா என்றான் என் பாட்டன் பாரதி. வளைக்கரம் கொண்டு நாங்கள் வானூர்தி செலுத்துகிறோம். தூரத்து தேசத்திலும் எங்கள் பாடலொலி கேட்கிறது பாட்டனே என்றேன் நான். ஓஹோ, அடுப்பூதும் பெண்கள் எல்லாம் இன்று அகிலமால வந்து விட்டீரோ? ஏட்டுக்கல்வி கொண்டு எட்டாக்கணியாய் இருந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டீரோ? ஆஹா ஆஹா என்றான் என் பாட்டன் பாரதி. அவசரம் வேண்டாம், பாஞ்சாலி சபதம் இயற்றிய பாரதியை கேள். இன்றும் நாங்கள் துயிலுரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அக்னி குஞ்சு கண்ட கவிஞனே கேள். இங்கு குஞ்சென்றும் மூப்பென்றும் பாராமல் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். கண்ணன் பாட்டு பாடிய கவிஞனே கேள். பல கண்ணம்மாக்களின் கதறல் உன் காதில் கேட்கும் என்றேன் நான். ஐயோ, கனல் பறக்கும் என் விழிகளில் கண்ணீர் கசிகிறது தாயே. ஐயோ, கயவர்களை கண்டால் காரி உமிழ்ந்துவிடு பாப்பா என்று அன்றே சொன்னேனே நான் என்றான் என் பாட்டன் பாரதி. கை கால்கள் கட்டப்பட்டு கந்தல் துணி வாயில் இருக்கும்போது எப்படி உமிழ்வது ஐயனே என்றேன் நான். ஐயோ, நெஞ்சு பொறுக்குதிலையே. இந்த நிலை கெட்ட மாந்தர்களின் செயல்களை கண்டு பராசக்தி பாவிகளை பழி தீர்க்க இன்னுமா நீ வரவில்லை என்றான் என் பாட்டன் பாரதி. பராசக்தியை அழைக்காதே பாரதி, பாவம், அவளும் பெண்தானே. ஆடைகள் அவிழ்க்கப்பட்டு ஊர்வலமாய் அழைத்து சென்று கொல்லப்படுவாள் சாதி மத சண்டையில் என்றேன் நான். ஐயோ, ஆணாக பிறந்ததை எண்ணி அவமானம் கொள்கிறேன் தாயே என்றான் என் பாட்டன் பாரதி. அவசரம் வேண்டாம் ஐயனே, இங்கு பெண்மையை காக்கும், பெண்ணியம் பேசும், பெண்மையை போற்றும் பேராண்மைகளும் உண்டு என்றேன் நான். ஆறுதல் அடைந்தேன் தாயே, அகம் மகிழ்ந்தேன். மீசை துடிக்கிறது, நாடி புடைக்கிறது, மீண்டும் பிறந்து வந்து புதியதோர் உலகம் செய்ய என்றான் என் பாட்டன் பாரதி. வா பாட்டனே, வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறோம் உன் வரவுக்காக நாங்கள் எல்லாம் என்றேன் நான். நான் பிறந்து வந்தால் ஒரு பாரதிதான். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நான் ஊன்றியிருக்கிறேன். 1000 பாரதிகளே, என் அன்பு கண்மணிகளே, மாற்றம் எனும் புரட்சி கண்டு புதியதோர் உலகம் செய்யுங்கள் என் கண்மணிகளே என்று கூறிவிட்டு மறைந்தான் அவன். காலை புலர்ந்தது, கனவும் கலைந்தது. உறவுகளே, தோழமைகளே, வாருங்கள், மாற்றம் எனும் புரட்சி கண்டு புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வதே நம் மூச்சு. நேரமாகிவிட்டதை காட்டுகிறது என் வாச்சு.
இத்துடன் முடிகிறது என் பேச்சு. நன்றி, வணக்கம். ஆக்கமும் வாசிப்பும் ஐ. விஜயலட்சுமி, புதுச்சேரியில் இருந்து. நன்றி.